சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வரதுக்கான எபிசோட்ல போலீஸ் இருந்துட்டு மனோஜை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இங்கே மனோஜ்ன்றது யார், அவங்க அப்பாவோட கையெழுத்தை போலியாக போட்டதுனால ஃபைனான்ஷியர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் மனோஜை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை எவ்வளோ சொல்லியும் கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயா ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை, என் மனோஜை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனடியாக லாயரையும் வர சொல்கிறாங்க. லாயர் இருந்துட்டு மனோஜ் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவரை வெளியே கூட்டிகிட்டு வரட்டும்னா அந்த ஃபைனான்ஷியர்கிட்ட பேசி இந்த கேஸை அவரவே வாபஸ் வாங்க சொல்லுங்க, அது மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனை இருந்துட்டு சிந்தாமணியை தேடிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சாயங்காலத்துக்குள்ள அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். இல்லைனா நீ இத்தனை பேருக்கு எவ்வளோ பாவங்கள்லாம் பண்ணியிருக்க, அத்தனை பேரும் சேர்ந்து ஒவ்வொரு கையெழுத்தை போட்டு கொடுத்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னோட கதி என்ன ஆகுன்னு யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்த பூக்காரங்களும் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கொடுமைகளை எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கையெழுத்து போட்டு மீனா அவங்க சிந்தாமணி கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. சிந்தாமணி அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.